ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் காயின்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ கேமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 பிக்ஸ் வந்து போட்டிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 20 to 25x கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றின ப்ராஜெக்ட்ஸை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐக்கான். ஸோ நீங்கள் அந்த பெல் ஐக்கானை வந்து ஆனில் வச்சிங்கன்னா தான் நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் எக்ஸ். ஸோ இந்த இம்யூட்டபிள் எக்ஸை பற்றி தான் நம்ம இந்த கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இம்யூட்டபிள் எக்ஸ்னா என்ன, ஸோ அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை வந்து எதில் பில்ட் ஆயிருக்கு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்டில் இது எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வரையும் போகும் அப்படின்ற வரை நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து கடைசி வரை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு வாட்ச் பண்ணிங்கன்னா இம்யூட்டபிள் எக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இம்யூட்டபிள் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் செயினில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கேலபிலிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா இப்போ லேயர் 1 இருக்கு. ஸோ லேயர் 1 வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 2. ஸோ இப்போ லேயர் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின்னா, லேயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம். அண்ட் எத்தீரியத்தை ஸ்கேலபிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இது இருக்கு. ZK ரோல்அப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரன் ஆகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் செயினில் இது வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்கேலபிள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இல்லாதப்போ எத்தீரியமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபீஸ் கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேமிங் வந்து டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும் இதுலேயே. ஸோ எத்தீரியம் செயினில் பில்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்குமே அதிகமாக வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஃபீஸாக. ஸோ அந்த ஃபீஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கேலபிள் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஸோ அதில் ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்யூட்டபிள் எக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா NFTஸ்லேயே அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. NFTஸ் வந்து அவங்க வின் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபீஸ் வந்து கம்மியாகிற மாதிரி இது பண்ணுறாங்க. இது வந்து ஏன் வந்து பெஸ்ட் ஸ்கேலபிள் டெக்னாலஜி இது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ எத்தீரியமில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லெவல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்குன்னு. ஸோ அந்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு இம்யூட்டபிள் எக்ஸில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 100% கார்பன் நியூட்ரலாக பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ZK ரோல்அப்னா ஜீரோ நாலேஜ் ரோல்அப்பில் வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் NFT ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் வந்து இதில் வந்து டெவலப் பண்ணலாம். அண்ட் கேமிங்கில் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கேமிங்ஸில் வந்து நிறைய டெவலப் பண்ணுறாங்க. மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் Web3 கேம்ஸ். ஸோ Web3 எத்தீரியமில் ரன் ஆகக்கூடிய Web3 கேம்ஸ்க்கு வந்து இவங்க அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த இம்யூட்டபிள் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்வேர் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் எக்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பேக்கப்பாக இருக்காங்க. ஈவன் இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா புல்ரனோட பீக்கில் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாலும் ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 1 அது வந்து பார்த்தீங்கன்னா 15 டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட் பண்ணுறதுனா ஸோ இம்யூட்டபிள் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 டைம்ஸ் எத்தீரியமோட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எத்தீரியம் மெயினட்லேயே எத்தீரியம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க சப்போர்ட்டிவாக அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேலபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் எக்ஸில் கொண்டு வருவாங்க. ஏன் வந்து ஸ்கேலபிலிட்டி காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் லெவல் ஆஃப் காயின்ஸாக இருக்குன்னா அந்த மெயின் செயின்லேயோ இல்லை பிளாக் செயின்லேயோ ஏதாவது ப்ராப்ளம்ஸோ இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கேலபிள் காயின். ஸோ இந்த ஸ்கேலபிள் காயின்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த மெயின் பிளாக் செயின்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ரன் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு அப்டேட்ஸும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் எக்ஸோட ஒரு சார்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் எக்ஸோட சார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2021 நவம்பரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் எக்ஸ் வந்து பைபிட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மித்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $9 அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸாக காமிப்பாங்க. பட் ஆனால் பிட்கெட்டில் வந்து பைபிட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட லான்ச்சிங் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி $50 கிட்ட வச்சிருக்காங்க லான்ச்சிங் ப்ரைஸை. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ப் ராலி கொடுத்து இங்கே வந்து நிற்கிது ப்ரைஸ் இப்போ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து அவங்க ரீஜனை உடச்சி மேலே போயிட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பம்ப் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா BTCயில் ஒரு நியூஸ் வந்ததுனால அது ஒரு புல் பேக் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸ்க்குலாம் வந்துச்சுன்னா அது ஒரு குட் அக்குமுலேட்டிங் ஜோனாக இருக்கும். நம்ம வந்து இங்கே பை பண்ண வந்து என்ட்ரிஸ் எடுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து அடுத்து இப்போ பை பண்ணலாம்னா ஸோ இந்த ரீஜன் ஒரு 1.2 to 1.4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டீசென்ட் என்ட்ரிஸாக இருக்கும். ஸோ அது கீழே போச்சுன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னே சொல்லலாம் பை பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரிஸ் எடுங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பொட்டன்ஷியலோட ஒரு காயின். புல்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து எவ்வளோ அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு இப்போவே தெரியும். ஸோ அதளவு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காயின். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையெல்லாம் இந்த காயின் வந்து ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிடுவாங்க கைஸ். இந்த ஒரு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா $9.3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட அவங்க ஈவன் பிரேக் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காயினுக்கு என்ன வைக்கிறேன்னா ஸோ நியர்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25x வந்து இதுக்கு வந்து நான் $20 to $25 வந்து நான் இது வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் கைஸ். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 நல்ல என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25x கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்னே சொல்லலாம். இந்த காயினோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரியும். ஒரு ஸ்டேபிலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக போக கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. எப்போவுமே நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டோக்கனாமிக்ஸ் அண்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதோட டோக்கனாமிக்ஸை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். காயின் மார்க்கெட் கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 9.3 வரையும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க சார்ட் இருக்காது. அண்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் இருக்கு கைஸ். அண்ட் டோட்டல் சப்ளைலையும் அவ்வளோ வந்துருச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளைல பாதி 66% வரை வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல டோக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு காயினுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மார்க்கெட் கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் ப்ரைஸ் ஃபியூச்சரில் போகிறப்போ இந்த ஒரு மேக்ஸ் சப்ளைல இருக்க அமௌண்ட்டை வெளியில் எடுத்துருவாங்களா அந்த 40% அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மேக்ஸ் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிறதுக்கு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆகும். ஐ மீன் நம்ம புல் ரன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒரு பியோ மார்க்கெட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிறப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரையும் அது நடக்க சான்சஸ் இல்லை. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஏன் இந்த மாதிரி நியூஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 கேமிங் காயின்ஸை பற்றின ப்ராஜெக்ட்டும் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸை பற்றி கேட்கணும்னாலும் நீங்கள் வந்து கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் குவரிஸ் கேட்டுக்கலாம். ஸோ அட்லாஸ்ட் ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கைஸ். உங்களுக்கு வந்து ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் போடுற காயின்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எஜுகேஷனல் பர்பஸ். என்னோட வீடியோஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி தான். ஸோ என்னோட காயின்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் இன் திஸ் வீடியோ. ஸோ see you in another video. Bye.